World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிர்வாகக்குழு உறுப்பினர் மகுடஞ்சாவடி பாரம்பரிய ஜோதிடர் திரு சரவணன் ஐயா அவர்கள் முதல் முறையாக இன்றைக்கி நம்ம ஸ்டேஜில் அவர் பேச போகிறார். பிரபஞ்ச குழுவில் முதல் வாய்ப்பு அவருக்கு. அவர் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்டர்வியூஸ்லாம் ரீசெண்டாக வந்துகிட்ருக்கோம் யூடியூப் சேனலில் ஆன்லைன் ஸ்டுடியோவில். இப்போ நான் இன்டர்வியூ பேசுகிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 மாதமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய எம்எஸ் சரவணன் ஐயா அவர்கள் தான். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கூடிய சீக்கிரம் நீங்கள் ஸ்டேஜில் பேச போகிறீங்க, உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் சார் அதை சொல்கிறீங்க அப்படின்னார். எப்பயுமே நம்ம யார் கூட பயணிக்கிறோமோ, யார் கூட பழகிறோமோ, எந்த எனர்ஜிக்குள்ளே இருக்கோமோ, அந்த காலச்சக்கரம் அவங்கள மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி இப்போ எம்எஸ் சரவணன் சார் இப்போ எங்களோட பயணிக்க ஆரம்பித்தார். எங்கள் இன்டர்வியூலாம் உட்கார ஆரம்பித்தார். ஸ்டேஜில் பேசலினாலும் கீழே உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். எங்களோட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இப்போ அவருக்கு காலச்சக்கரம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவரை ஸ்டேஜில் எங்களை மாதிரி ஒரு சொற்பொழிவாளராக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு தேவை என்னென்னா, தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து பயணிக்கும் போதும் உங்களோட திறமையை வளர்த்திக்கும் போதும் உங்களுக்கும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வகையில் அவருக்கு முதல்ல கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, 12 லக்னக்காரர்கள் வெற்றி பெற தாந்திரிக பரிகாரங்கள். ஸோ இந்த தாந்திரிகம் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயம். அதை பற்றி வகுப்பு கூட இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். 20 days வகுப்பு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு 120 மாணவர்கள் அந்த கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தலைப்பில் நீங்கள் பேசுங்க, எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கணும், ஒரு பரிகாரம் போய் சேரணும்னு சொல்லி அவருக்கு இந்த தலைப்பை கொடுத்தேன். மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்ற இருக்கிறார் நம்முடைய பாரம்பரிய ஜோதிடர் திரு எம்எஸ் சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் வணங்கும் வராகி அம்மனியம் போற்றி இந்த உரையை நான் துவங்குகிறேன். எனக்கு இந்த பிரபஞ்ச குழு 41வது மீட்டிங்கில் பேச வாய்ப்பளித்த தலைவர் வல்லரசு குணேஷ் ராஜா அவர்களுக்கும், செயலாளர் முத்துப்பாண்டியண்ணன் அவர்களுக்கும், துணைச் செயலாளர் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், பொருளாளர் முருகானந்தன் ஐயா அவர்களுக்கும், நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், சேலம் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், ஜி.கே. கணேஷ் அவர்களுக்கும், கதிர் அவர்களுக்கும், அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜோதிடம் பார்த்துக்கணும்னு வச்சுங்க, நான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறது விதம் எப்படின்னா, ஒரு ஜோதிடம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடிங்க தசை, புத்தி, அந்தரங்கம் 3ஐயும் பார்ப்போங்க. பார்த்துட்டு 5 அங்கங்கள் இருக்குது, எல்லாமே சொன்னது தான். திதி, நாள், யோகம், கரணம் எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பரிகாரம் பழிக்கும். ஏன்னா பரிகாரம் பார்த்திங்கன்னா, பரிகாரம் சொன்னோடனே நம்ம பழிச்சிருன்னு சொன்னால் பழிக்காது. ரெமடி ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கனாலும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யும் போது பதில் இந்த திதி சூனியம் அதை சரி பண்ணணும். திதியில் பார்த்திங்கன்னா திதி சூனியம் இருக்குது, 2 வீடு பாதிப்பாகும். ஆனால் சதுர்த்தி திதிக்கு மட்டும் என்னங்க 4 வீடுமே பாதிப்பாகும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்போ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு என்னென்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சிம்பிள் இது கொடுத்துட்டு போகிறேங்க, விளக்க வேற கொடுத்துக்கிட்டே போகிறேன். எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே போகணும். ஏன்னா தாந்திரியமும் அதில் கலந்து வரும், எல்லாமே கலந்து வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இப்போ சதுர்த்தி திதின்னு வச்சிங்க, 4 வீடுமே பாதிப்பு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த யார் சதுர்த்தி திதியில் பிறந்தாங்களோ அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். மாதம் அவங்க பிறந்த நாளில் வாங்க சொல்லுங்கள். அந்த திதியினுடைய தாக்கங்கள் குறையும். 2வது, அதுக்குன்னு பரிகார கோயிலெலாம் இருக்குது, அதுக்கு ஒரு தனி இது இருக்குதுங்க, அதுக்கு போய் ஆகணும். எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. எல்லா 15 திதிக்குமே எல்லாருமே போயே தான் ஆகணும். என்றைக்கு ஒரு நாள் போய் தான் ஆகணும். அது தாந்திரிகமாக போக முடியாதவங்களுக்கு தாந்திரிகமாக நம்ம சொல்கிறது அது ஒன்றுங்க. அடுத்த நாள், பிறந்த நாள் வர அன்னைக்கு என்ன நாள் வருதோ, தேதி வருதோ, அந்த உணவு அன்னதானம் பண்ணணும். அது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு செஞ்சுட்டேன் இவங்களுக்கு பண்ண அதெல்லாம் கிடையாது.
வேறு ஒருவருக்கு உதவி செய்யணும். அது 5 பேர், 5ஆம் தேதினு வச்சுங்க 5 பேர், 27ஆம் தேதினா 9 பேர், 10ஆம் தேதினா ஒருத்தர், அப்படி கணக்கு வச்சிங்க. 11னா அப்படி பண்ணுங்க. அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கங்கள் ஒன்று குறையும். அடுத்து பாருங்கள் நட்சத்திரம். நட்சத்திரத்தை பற்றி காலையிலேருந்து நிறையா பேர் சொல்லிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நட்சத்திரம் உங்கள் பிறஞ்ச நட்சத்திரத்துலேருந்து சாதகச்சாரை, ஜென்மத்தாரை, மைத்திரத்தாரை எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு 2வது நட்சத்திரம் பண வரவு தரக்கூடியது. இன்றைக்கி பணம் கேட்காதவங்க யாரும் கிடையாது. பணத்தை பற்றி தான் இது பண்ணுவாங்க. ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், பணம் எப்படி வரும்னு சொல்லுவாங்கன்னா, காலப்புருஷ தத்துவப்படியும் பார்க்கணும், நம்மளும் லக்கணத்துக்கும் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, காலப்புருஷுக்கு பார்த்திங்கன்னா 20வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், மலை, பூராடனா மலை, காளான் இருக்குங்க, வெள்ளரிக்காய், இது 3மே சொல்லுவோம். மலையில் எல்லாருமே நலைய முடியுமா? நலைய முடியாது. அவங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் அது பிரச்சனை ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த சந்திரனுக்குடைய உணவுப் பொருளை தானம் கொடுத்துட்டு நினைச்சிங்கன்னா அதுக்குடைய வருமானம் கிடைக்கும். காலத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு இதுவும் பார்க்கணுங்க. அது பார்த்திங்கன்னா யோகம். யோகம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, வியாதிபாத யோகமும் வைத்திரியும் ரொம்ப ரொம்ப மோசமானது. வியாதிபாதம்னு வச்சுங்க, சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க உயிருக்கு கண்டம் ஏதோ நடந்திருக்கும். கேட்டு பாருங்கள். நிறையா பேர்த்த நான் கேட்டுட்டேன். அந்த வியாதிபாதத்தை நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டுக்கிட்டலாம் நான் கேட்டு பார்த்துட்டேன். ஆமாங்க, சின்ன வயசில் எங்கள் அடிபட்டதுங்க, இந்த மாதிரி நடந்துச்சுங்க. ஆமாங்க, உயிருக்கு பாதிப்பு வந்துச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற சேரன் மகாதேவி கோயிலுக்கு போயிட்டு அந்த வியாதிபாதர் வர அன்னைக்கு போயிட்டு அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னு வச்சிங்க, அது காலையில் இருக்குதுங்க. அது ஒரு 1500 நம்ம கட்டணும். அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா அந்த பரிகாரம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரிங்க ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பார்த்திங்கன்னா முடக்கு, காசி பரிகாரம் ஐயா நிறையா கிளாஸ் எடுத்துருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்தே தீரும். அது நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். எல்லாமே செஞ்சால் தான் இது பண்ண முடியுங்க. அதனால் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? குழம்பு, சாதம் எல்லாம் வச்சா தான் சாப்பிட முடியும். பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பாடு வந்துடுமா? வராது. அது மாதிரி நாம் இந்த பரிகாரம்லாம் செஞ்சு முடித்தாதான் போக முடியுங்க. இப்போ காசிக்கு நிகரானது திருச்சியில் வையாமாரி சுடுகாடு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. போக முடியாதவங்க அங்கே போகலாம். ஆனால் எந்த ஒரு நாளும் போய் தான் ஆகணும் காசிக்கு. அது பொருளாதார வந்தால் தான் போக முடியுங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய் தான் ஆகணுங்க. அந்த மாதிரி பண்ணணுங்க. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பணப்பகை இருக்குது. 18ஆம் நட்சத்திரம் பணப்பகை. உங்களுக்கு 13ஆம் நட்சத்திரம் பதவி உயர் நட்சத்திரம். யாருக்கு ஒருத்தர் இப்போ ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா, 13ஆம் நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அது காலப்புருஷ தத்துவம் பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, இது நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி திருமணம் பொருத்தம் பார்க்கும்போதுங்க நட்சத்திரத்தையும் பாருங்கள். நிறைய பேர் பாருங்க 7வது நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன வதை நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு, மனைவி கேட்காம இருப்பாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு பரிகாரம்லாம் இருக்குது, கோயிலெலாம் இருக்குது. அந்த வதை நட்சத்திரத்தை நீங்கள் அது சரியாக பண்ணிக்கணும். நீங்கள் அது பண்ணிங்கனாலும் அது செட் ஆகும். இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் இதே மீட்டிங்கில் நான் 5வது மீட்டிங்லேருந்து வரேங்கய்யா. இன்றைக்கி பிரபஞ்ச குழுவுடைய 41வது எனக்கு வாய்ப்பளித்தது. இந்த பிரபஞ்ச குழு இதே இடத்துல இதே சேர் முன்னாடி நான் உட்காந்துருப்பேன். ஐயா அப்போ பார்த்துருப்பார். நான் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரபஞ்ச குழுவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஐயா கூட நான் மீட்டிங் நிறைய இது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்கலாம். ஐயா முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாருங்க. நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஐயாவுடைய கிளாஸ்லாம் நிறைய நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அது முடிஞ்ச அளவு கிளாஸில் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சில பரிகாரம் சொல்கிறேங்க. வீட்டில் சிம்பிளாக செய்கிற பரிகாரம். இது காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே கோபுர தரிசனம் பாருங்கள். இல்லையா கண்ணாடி பாருங்கள். இல்லை உள்ளம் கை பாருங்கள். இப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க, ஜென்ம நட்சத்திரக்காரங்க கை பார்க்க முடியாது. அப்போ நான் இந்த சிலர் சொல்ல பரிகாரம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாறுபடும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் டெய்லியும் பண்ணி பாருங்கள். அந்த காலச்சக்கரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் 10 இது சொல்கிறேன்னு வச்சிங்க, 10ல் ஏதோ ஒன்று தான் ஆளுக்கு ஒன்று செட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் அதை பழகுங்க. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் அப்படின்னு பார்க்குறதுங்க. நல்ல புஷ்பங்கள், எந்திரிச்சோன்னே நல்ல புஷ்பங்கள், நல்ல எந்திரிச்சோன்னே இனிமையான ஓசைகள், சாமி பாடல்கள், இதெல்லாம் கேட்குறது நல்லது. அதே பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் அன்னைக்கு பூஜை அறையை சுத்தம் செய்யலாங்க, சுத்தம் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டை பெருக்கி கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் வருவாங்க.
அன்றைக்கி. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் உறவினர்களோ அல்லது வேறு யாராவது ஒருத்தர் சாப்பிடாம வந்தீங்கன்னா அன்றைக்கி தயவு செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சு அமுச்சு விடுங்க. அது உங்கள் உறவினர் மூலம் வந்திருக்கலாம், அந்த ஆத்மா வந்திருக்கலாம். அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கக்கூடாதுங்க. நிறைய பேர் மறந்துடுவாங்க. அது இந்த ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் அந்த வேலையை செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரத்துணியோடு எப்பயுமே சாமி கும்பிடக்கூடாதுங்க. நம்ம டைம் ஆச்சு ஈரத்துணியோடு வந்து டப்புன்னு பார்த்திங்கன்னா செய்வாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால என்ன செய்வாங்க, டக்குன்ட்டு ஈரத்துணியோடு வந்து ஜடை பின்ன மாட்டாங்க. அப்படி தண்ணி சொட்ட இருக்கும். நம்ம டைப் இல்லைப்பா, வந்தோடனே சாமி கும்பிடுப்பா போகலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவசரம் செய்ய வேண்டாம். அதே மாதிரிங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரிங்க, மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது உட்காந்துருக்க பழகுங்க. இல்லையா அந்த கோயிலை வந்து டைம் தள்ளி போடுங்க. ஏன்னா ஒரு ஜோசியர் சொல்லுவார், உங்கள் நட்சத்திரம் இப்படி இருக்குதுங்க போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அங்கே போனால் என்ன செய்வாங்க, ஏங்க அந்த கோயிலுக்கு சாத்திடுவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். பொறுமையாக போயிட்டுங்க. அந்த நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ பூஜை இதெல்லாம் அர்ச்சனைலாம் செஞ்சு பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். நீங்கள் இது வந்து லட்சுமி நரசிம்மர் கடன் தொல்லைக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்க, அருகில் உள்ள ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, போயிட்டு ஒரு 11 விளக்கு போடுங்க. ஏன்னா வீட்டில் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ செய்யும்போது பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா 11 விளக்கு போடுங்க. எப்போ போட்டிங்கனாலும் 11 விளக்கு போடுங்க. போட்டிங்கன்னா அந்த ஒரு கஷ்டங்கள் நீரும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வச்சுங்க, 2 சர்ப்பங்கள் இருக்கிற விநாயகர் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. 2 சர்ப்பங்கள் இருக்கும். அந்த சர்ப்பத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவரளி பூ போட்டு நெய் தீபம் வாங்கி அர்ச்சனை செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னு வச்சிங்க, செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு 4 வாரத்தில் செஞ்சிங்கன்னு வச்சிங்க, கணவன் மனைவி ஒட்டு கொஞ்சம் சீக்கிரம் தீரும். அடுத்து பித்ருதோஷம் உள்ளவங்க அமாவாசை நாளைக்கு நெய் தீபம் ஏற்றி பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோயிலுக்கு. இப்போ 7 சனி பாதிப்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க, தேங்காய் எண்ணெயில் சனிக்கிழமை நாள் சனி பகவானுக்கு தேங்காய் உடைச்சி கருப்பு ரிப்பன் அல்லது இந்த மாதிரி கருப்பு இதில் நல்ல எண்ணெயில் தீபம் போடுங்க. திருமண தடை இருக்கிறவங்க, திருமணத்துக்கு தான் இப்போ பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் திருமண தடை இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கிங்க துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு துணி, ஒரு பட்டு துணி, 27 எலுமிச்சம்பழம் மாலை, குங்குமம் வச்சு அர்ச்சனை செய்யுங்க. அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லியும் அவங்க நெத்தியில், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வச்சுக்கிட்டு வாங்க. சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதோடு இன்னொன்று என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவங்க கையால், பெண்ணுங்களாக இருந்தால் அவங்க கையால் பூ கட்டி போட சொல்லுங்கள். இல்லையா பசங்களாக இருந்தால் அம்மா கையில் கட்டி பூ கட்டி போட சொல்லுங்கள். போட்டிங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்படி இல்லையா திருமணம் உங்கள் உறவினர் வீட்டில் நடந்திருக்கும், அந்த பெண்ணு மாப்பிள்ளை அழைச்சி அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வைங்க. ஏன்னா அந்த திருமணம் ஆனவங்க தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அந்த திருமண பாக்கியம் சீக்கிரம் அந்த இது என்ன ஆகும், காலச்சக்கரம் உங்களுக்கு பாஸ் ஆகும். ரொம்ப லேட்டாகுதுன்னு வச்சிங்க, அது பாஸ் ஆகும். இது ஒரு சந்தர்ப்பம், இது பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக நடந்திருக்குது, நான் சொல்லி கிளைண்ட்டுக்கு நடந்திருக்குது. அதேமாதிரி ரொம்ப தடங்களாக இருந்துச்சுன்னு வச்சிங்க, விநாயகருக்கு ஃபஸ்ட்டு 2 விளக்கு போடுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னு வச்சிங்க, விநாயகருக்கு ஒரு கண்டிப்பாக போடுங்க. போட்டுட்டு பாருங்கள், 1 ஹவரில் அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 1 ஹவரில் நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவேன். என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சிங்க, பார்க்க முடியுன்னு வச்சிங்க, நான் அப்படியே சொல்லுவேன் ஓப்பனாக, நீங்கள் விநாயகருக்கு போட்டு வாங்க, அப்புறமேல் பார்க்கலாங்க நான் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க, நான் சனி ஞாயிறு மட்டும் தான் பார்ப்பேன். அதனால் அந்த மாதிரி சொல்லுவேன் நான். அதனால் அது சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி அதே மாதிரி வீட்டு அறையில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோவும் வச்சுருப்பீங்க. இடம் இருக்கிறவங்க தனித்தனியே வைங்க. அப்படி இல்லையா ஒரு ஸ்க்ரீனோ ஏதோ நவுத்தி விட்டு வைங்க. வடக்கு பார்த்து தான் இறந்தவங்கள ஃபோட்டோ வைக்கணும். சாமி படத்தை வந்து கிழக்கு அல்லது தெற்கில் இப்படி வைக்கலாம், 2 இதுவுமே வைக்கலாம் நம்ம. அதனால் அது மாதிரி வைங்க. இறந்தவங்கள ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோவும் ஒன்றா வைக்க வேண்டாம். கோயிலுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோயிலில் போட்டு கோலம் போட்டு அப்போ போங்க. கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாழைப்பழத்தில் எப்போ பாருங்கள், வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்க வேண்டாம். வாழைப்பழத்தில் எக்காரணத்து கொண்டும்
அதுக்குன்னு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கும், மரத்திலான ஆனது வைங்க. சில்வர் தயவு செஞ்சு வைக்காதீங்க. வச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள், சில்வர் தட்டில் வச்சிங்கன்னா பிரச்சனை வரும். அதனால் அதுக்குன்னு ஒரு மர ஸ்டாண்ட் இருக்கும், அது தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி மாலையில் விளக்கு ஏற்றுவாங்க, வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் இந்த ஏற்றுவாங்க. ஏற்றுன வாட்டி யாருக்கும் தானம் தர வேண்டாம். ஏற்றுன வாட்டி அது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே தான் சொல்லுவோம், தானம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தானம் பண்ணுங்க, வெளியில் வந்த வாட்டி, ஏன்னா அது பண்ணக்கூடாதுங்க. அதேமாதிரி எரிகிற விளக்கில் பார்த்திங்கன்னா கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றக்கூடாதுங்க. தீப்பெட்டி இல்லை அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஏற்றலாம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான். இது செஞ்சோம்னாவே நம்மளுக்கு பல மாற்றங்கள் வரும். வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதில் ஏற்றுங்க. அதேமாதிரி நெய், கடையில் வைக்கிற இந்த ரெடிமேடு விளக்கு இருக்கும், அதில் அந்த நெய் ஏற்ற வேண்டாம். நல்ல நெய்யாக இருந்தால் ஏற்றுங்க, நல்ல எண்ணெய். அது ஏற்றுனீங்கன்னா தான் அந்த இது தீய சக்திகள்லாம் நம்மளை விட்டு போகும். புரியுதுங்களா? பார்த்திங்கன்னா 12 லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு, 12ஆம் இடத்துல ஒரு லக்கணத்தில் கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 12ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, தந்தைக்கு பாதிப்பு வரும். இது லக்கணத்து ரீதியாக சொல்கிறேங்க, லக்கணத்து ரீதியாக சொல்கிறேன். சூரியன் வந்து ஒரு இருக்கிற 12ஆம் இடத்துல, அப்போ தந்தைக்கு பாதிப்பு வரும். அரசால் நம்மளுக்கு எந்த யூஸும் இருக்காது. ஆண் வாரிசு இல்லாமல் போகிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம். இடது கண் பாதிப்பு வரும், பொருளாதாரம் விரயம் ஆகும். அதே சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, சுய புத்தி இருக்காது, தாய்க்கு நோய் ஏற்படும். அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க மாட்டார், வெளியூர் போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கும், சொந்த ஊரில் இருக்க மாட்டார். அதே செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, வம்பு வழக்கு ஏற்படும், சகோதர ஒற்றுமை இருக்காது, புத்திரதோஷம், பெண் சாபங்கள் இருக்கும். அதே 12ஆம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, குழந்தை பாக்கியம், தாய்மாமன் உறவு இதெல்லாம் பாதிக்கும். நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக வரும் புதன் இருக்கும்போது. குரு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆன்மீக செலவு ஃபுல்லாக செய்வார்னு வச்சுங்களேன். குரு அந்த 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு ஃபுல்லாக செலவு செய்வார். பள்ளி, அது ஸ்கூலில் இருக்கிற இடத்த பக்கத்தில் தான் வீடு அவங்களுக்கு அமையும், மோஸ்ட்லி அமையும். அதே சுக்கரன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, வெளியூரில் தான் வசிப்பார். ஆடம்பர பிரியர், செலவு ட்ரெஸ்ஸு எதுவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நீரில் ஒரு கண்டம் இருக்கும். சுக்கரன் 12 இருக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இது வந்து சுக்கரன் தனியாக இருக்கிறது தான் சொல்கிறேன். கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அது பலாபலம் மாறும், நான் சொல்கிற மாதிரி. ஆனால் தனியாக இருக்கும்போது இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். அதே 12 சனி இருக்கிறவங்க கடுமையான உழைப்பாளி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. அதே ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க வெளிநாட்டு செல்வாங்க, சரியான தூக்கம் இருக்காது. அதே 12 கேது இருந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த பிறவி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன, சுபர கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த பிறவி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது. அதே அசுவ கிரகங்களை ஏன்னாச்சும் கூட்டு சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுங்க, நட்சத்திர சாரமோ இதாக இருந்துச்சுன்னா அடுத்த பிறவி அவங்களுக்கு உண்டு. கேது 12 இருந்தால் அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லி நிறைய இது சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கிடையாதுங்க. இது ஒரு இது இருக்குதுங்க. அடுத்ததுங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி ஒரு 12 இருக்கிறாருன்னு வச்சுங்க. 2ஆம் அதிபதி 12 இருக்கும்போது வெளிநாடு, பிறந்த இடம் ஒரு இடம், வளர்றது ஒரு இடமா இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தற்பெருமை அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார வீழ்ச்சி இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 12 இருந்துச்சுன்னு வச்சுங்க, பாவகிரகங்கள் இருந்தால் தீய செயலில் ஈடுபடுவார்கள், தன விரயம் ஏற்படும். சுபகிரகங்கள் அமைந்தால் பல நன்மைகள் ஏற்படும். அதே 3ஆம் அதிபதி 12 இருக்குன்னு வச்சுங்க, உறவினர்கள் பிரிந்து வருவார்கள். செல்வம் இருந்தாலும் சகோதர பகை உண்டு. 2ஆம் அதிபதி 12 இருக்கும்போது பாவகிரகங்கள் இருந்து வச்சுங்க, தீய செயலில் ஈடுபடுவார்கள், தனம் விரயம் ஏற்படும். 4ஆம் அதிபதி 12 இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவ செலவு, தாய்க்கு சுகம் கெட்டிருக்கும் 12 இருக்கும்போது. 5 இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இருக்காது, அப்படி இருந்தாலும் நோய் வாய்ப்பட்டிருக்கும். 6ஆம் அதிபதி 12 இருக்கும்போது பொருள் விரயம் ஏற்படும், விலங்குகள் நஷ்டமடைவார்கள்.
7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சரியான மனைவி அமைய மாட்டார்கள். தற்பெருமை குணம் உண்டு. குழந்தைகளுக்கு மன உளைச்சல் உண்டாகும். 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது ஆயுள் கண்டம் உண்டு. பொருள் விரயம் செய்வார்கள். 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வெளியூர் கல்வி பயணங்கள், தாய் தந்தை பாக்கியம் தடைப்படும். 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் அடிக்கடி மாற்றம் வரும். வெளியூருக்கு செல்ல நேரிடும். இவங்களுக்கு சரியான தொழில் அமையாது. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது அதிகம் கஷ்டப்பட்டு குறைந்த லாபமே அவங்களுக்கு வரும். அதிக லாபம் வரவே வராது. 12ஆம் அதிபதி 12லே இருக்கும்போது ஜாதகருக்கு பயம், எதிரிகள் சரியாக இருக்க மாட்டார்கள். அரசாங்க சார்ந்தத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இதெல்லாம் வரும். இப்படி நடந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ல் ராகுங்கள் இந்த இருக்கும்போதுங்க ராமேஸ்வரத்துக்கு இந்த திலகோமத்துக்கு எதுவும் போவீங்க. அது போனீங்கன்னு வச்சிங்க, ஒரு சின்ன இது சொல்லிடுறேன், இது ஒன்று போனீங்கன்னு வச்சிங்க, அங்கே திலகம் முடிச்சுட்டுங்க மற்ற எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. போகாமல் நேராக வீட்டுக்கு வந்துங்க நம்ம குலதெய்வத்தை நினச்சி விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் வந்து கவுளி சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அது 1 மணி நேரத்தில் கேட்கலாம், 2 மணி நேரத்தில் கேட்கலாம், இல்லை 3 மணி நேரத்தில் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கும். எப்படின்னா அது அந்த டைம் தான் வச்சிங்களேன். நீ செஞ்சதை வந்து முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெமெடி வழி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது 1 வருஷத்துக்குள்ளே அது காரியம் நிறைவேறிச்சுன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, ஏன்னா முன்னோர்கள் குலதெய்வ கோயிலத்தில் தான் இது பண்ணுங்க. அப்போ குலதெய்வ கோயில் போயிட்டு அது வேண்டுதலை நிறைவேற்றினீங்கன்னா சகல சம்பவம் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சிங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி செவ்வாயில் வந்து செவ்வாயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், அப்படியே பார்க்குறோம். பூமி லாபம், இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். பிடிவாதம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. அதே ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்க, மாந்திரிக கலை, விளையாட்டு கலை, உணர்ச்சி வேகம் இதெல்லாம் செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது செய்யுங்க. மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்ப ஈடுபாடு, விஞ்ஞான அறிவு, இசை நாணம், புலனாய்வு போன்றவை மிதுனத்தில் இருக்கும்போது செவ்வாய் இது ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி தரும். செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கும்போது விவசாய அறிவு, மருத்துவ நாணம், புத்தி கூர்மை போன்றவை செய்யும். செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது எழுத்தாற்றல், கணித அறிவு, விஞ்ஞான அறிவு, ஆராய்ச்சி, அதிக எண்ணம், மூளை நோய், தர்ம சிந்தனை போன்ற செய்ய தோணும். செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கும்போது ஆடம்பரம், வஞ்சகம், எண்ணம், இல்லற பிரச்சனை, தைரியம் இதெல்லாம் கொடுக்குன்னு வச்சிங்களேன். இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் இருக்கும்போதுங்க தீய தொழில், சூட்சும தொழில், கொள்கையின்மை, அறிவின்மை இதெல்லாம் கொடுக்குன்னு வச்சிங்களேன். நம்மளுடைய கட்டத்தில் பார்த்திங்கன்னா வக்ர கிரகம் நிறையா இருக்கும். வக்ர கிரகம் இருந்துச்சு அவங்கக்கிட்ட பேசி சமாளிக்கவே முடியாது. நிறையா கிரகங்கள் வக்ரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட எதை சொன்னாலுமே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி வக்ர கிரகம் இருக்கிறவங்க நம்ம விழுப்புரம் பக்கத்தில் திருவாக்கரை வக்ரகாளியம்மனுக்கு போனீங்கன்னு வச்சிங்க, அந்த கோயில் என்ன விசேஷம்னா சிவன் இருக்கிறாருங்க, பெருமாள் இருக்கிறாரு, வக்ரகாளியம்மன் இருக்கிறாரு. வக்ரகாளியம்மனுக்கு போயிட்டுங்க 108 எலுமிச்சோள மாலை 108 போட்டுட்டு எலுமிச்சோளம் ஒரு கேரிபேல் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, மடியில் வச்சு தருவாங்க. அதை கொண்டு வந்துட்டு வீட்டில் வச்சிங்கன்னு வச்சிங்க, தீய சக்திகள் இருக்காது, எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. அதை நீங்கள் எலுமிச்சோளம் சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம், ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை மாணவர்களுக்கு இந்த கல்வி தடை, இந்த ஒரு குழப்பமாக இருப்பாங்க, பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்யலாம்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு செஞ்சுன்னு வச்சு நல்லாயிருக்கும். அந்த வக்ரகாளியம்மன் வந்து நல்லாயிருக்கும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்க, அங்கே வந்து தீபம் மட்டும்தான் ஏற்றுவாங்க. அது தீபம் மட்டும் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஏற்றுவாங்க. விடிகாலம் வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் திருவாக்கரை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வக்ரம் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்து
என் சிற்றுரையை துணை முடித்துக்கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 97 88 7 45 77 7. மீண்டும் ஒரு சொல்கிறேன், 97 88 45 777. நன்றி, வணக்கம். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிர்வாகக்குழு உறுப்பினர் எம்எஸ் சரவணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக தாந்திரிக பரிகாரங்கள் கொடுத்துருக்கார். ஸோ அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா நல்ல மேன்மை வந்து நிச்சயமாக கிடைக்கும். அவர் ஆக்சுவலாக இங்கே வரும்போது சரவணனாக தான் வந்தார். அதுக்கப்புறம் நாங்களாக பார்த்தா அவருக்கு இனிமேல் எம்எஸ் டோனி மாதிரி இனிமேல் உங்களுக்கு எம்எஸ் சரவணன் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். ஏன்னா அப்படின்னா மகுடஞ்சாவடி, அவரோட இன்சில் ஸோ மகுடஞ்சாவடி சரவணனை எம்எஸ் சரவணனாக மாற்றியாச்சு. அப்போ இனிமேல் அவருக்கு நீண்ட புகழ் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு அவருடைய முதல் பேச்சில் அவரை பாராட்டி எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்து அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். எல்லோரும் கைத்தட்டல் கொடுத்து அவர் மோட்டிவேட் பண்ணுங்கள்.